ஸோ த நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் பம்ப்ஸ் அண்ட் டர்பைன்ஸ். சரிங்களா, இந்த பம்ப்ஸ் அண்ட் டர்பைன்ஸுங்கிறது என்ன டாபிக் கீழே வரும் அப்படின்னா ஹைட்ராலிக் மெஷின்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லுவாங்க, அது கீழே தான் வரும். ஸோ இந்த பம்ப்ஸ் அண்ட் டர்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு கம்போஸ்ட் கண்டென்ட்டாக அழகாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை மட்டும் படித்தா போதும், என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், உங்களுக்கு என்ன பேட்டர்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு கிளியர் கட் ஐடியாவை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன, பம்ப் டர்பைன் அப்படின்னா என்ன. இந்த கொஷின்லாம் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். ஸோ அப்போ பம்புனா என்ன, ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி ஹைட்ராலிக் எனர்ஜியாக மாற்றும். ஒரு டர்பைன் அப்படின்னா ஹைட்ராலிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும், ரைட். ஸோ ஒரு பம்பு அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ஹைட்ராலிக் எனர்ஜி. பம்பு அப்படின்னா உள்ள மெக்கானிக்கல் ஆக்ஷன் நடக்கும். ஸோ நடந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வாட்டரை என்ன பண்ணும், சக் பண்ணி வெளியே கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா தட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி டு ஹைட்ராலிக் எனர்ஜி. வாட்டர் அப்படின்னா ஹைட்ராலிக் எனர்ஜி. ஸோ அதே டர்பைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ராலிக் எனர்ஜி, வாட்டரை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் டர்பைனில் போய் போடுவோம். டர்பைனில் நம்ம வந்து இம்பேக்ட் பண்ண வச்சு, ஸோ அது மூலமா நம்ம என்ன ஆகும்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, தட் இஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி நம்ம கொண்டு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி மூலமா we will convert into எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒன்று பம்பு அப்படின்னா மெக்கானிக்கல் டு ஹைட்ராலிக்ஸ். சரிங்களா, மெக்கானிக்கல் எனர்ஜி டு ஹைட்ராலிக், இந்த ஒன்று மட்டும் படித்தீங்க. டர்பைன்னா அதுக்கு ஆப்போசிட், ரைட். ஸோ தென் எஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஃபிஷியன்சியை டினோட் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் மொத்தம் ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்டிருக்காங்க, மற்றபடி டேரெக்டாக கேட்பாங்க. சரிங்களா, ஸோ 3 எஃபிஷியன்சி, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சி. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சினா நீட்டா ஹெச், மெக்கானிக்கல்னா நீட்டா எம், ஓவரால் எஃபிஷியன்சினா நீட்டா ஓ. ஸோ என்னன்னா ரன்னர் பவர் பை வாட்டர் பவர், ஷார்ட் பவர் பை ரன்னர் பவர், ஷார்ட் பவர் பை வாட்டர் பவர். ஸோ இதில் வந்து வாட்டர் பவர் அப்படின்னா தட் இஸ் காமா கியூ இன்டு ஹெச்னு சொல்லி நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே படித்தோம். சரிங்களா, இதுக்கு முந்தின சாப்டர்ஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்ல பவர் இஸ் ஈக்குவல் டு காமா இன்டு கியூ இன்டு ஹெச்னு படித்தோம். இந்த காமா இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி, ரைட். யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஜி இன்டு கியூ இன்டு ஹெட், ரைட். ஸோ வாட்டர் பவர்னா என்னன்னு தெரியும், ரன்னர் பவர் ஷார்ட் பவர். ரன்னர் பவர் ஷார்ட் பவர்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஃப்ட் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ அந்த ஷாஃப்ட்லேருந்து ரன்னர் நமக்கு இப்படி இருக்கும், ரைட். ஸோ இதை நம்ம ரன்னர்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ரொட்டேட் ஆகும், ரைட்டா, இது ரொட்டேட் ஆகும். ஸோ அதில் இருந்து இப்போ 3D வியூவில் அதை பார்க்கணும். இது வந்து ஷாஃப்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் நமக்கு ஃபேன் மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதை ரன்னர்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரன்னர் பவர் வாட்டர் பவர், நம்ம வாட்டர் கொடுக்கணும்ல அதனோட பவர், இந்த ரன்னரோட பவர், அப்புறம் இந்த ஷாஃப்டோட பவர், இந்த 3 டிபெண்ட் பண்ணி 3 எஃபிஷியன்சி வி ஆர் ஸ்டடிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி, தட் இஸ் ரன்னர் பவர் பை வாட்டர் பவர். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஷாஃப்ட் பை ரன்னர் பவர். தென் த ஓவரால் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஷாஃப்ட் பவர் பை வாட்டர் பவர், ரைட். ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட்கட் படிக்கணும்னா தட் இஸ் HM ஓவர். ஸோ ஹெட் மாஸ்டர் ரொம்ப ஓவராக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் ரன்னர் பவர் பை வாட்டர் பவர், RW, ரைட், SR/SW, RW SR/SW, ரைட். முடிஞ்சிட்டு RW SR/SW, RW SR/SW ஒரு 2 தடவை நீங்கள் ரைமிங்கை சொல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு. ஸோ இது வந்து HM ஓவராக போகிறாரு அப்படின்னு வச்சுங்க. ஸோ அப்போ 3 இதை ஆர்டராக படித்து வச்சுங்க. கம்பல்சரி டேரெக்டாக கொஷின் கேட்கலாம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓவரால் எஃபிஷியன்சிக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன, இந்த ஓவரால் எஃபிஷியன்சி ஷாஃப்ட் பவர் பை வாட்டர் பவர்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ரன்னர் பவர் பை வாட்டர் பவர் இன்டு ஷாஃப்ட் பவர் பை ரன்னர் பவர். நமக்கு ரன்னர் பவர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஷாஃப்ட் பவர் பை வாட்டர் பவர் வரும். ஸோ அப்போ ஓவரால் எஃபிஷியன்சி என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வாட், ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி அண்ட் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி சொல்லிக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நியூமரிக்கல் கொஸ்டின் டேரெக்டாக கேட்பாங்க. சரிங்களா, ரெண்டு இது ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு வாட் இஸ் த ஓவரால் எஃபிஷியன்சி கேட்கலாம். அப்படி இல்லை இந்த 2 டேட்டா கொடுத்துட்டு வாட் இஸ் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நியூமரிக்கல் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், டேரெக்டாக ஃபார்முலாவும் கேட்கலாம். தென் நெக்ஸ்ட் ஓவரால் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபார்முலா, தட் இஸ் அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். வாட் இஸ் அவர் அவுட்புட் பவர், வாட் இஸ் அவர் இன்புட் பவர். இன்புட் பவருங்க நம்ம வாட்டர் மூலியமாக கொடுக்குறோம். ஸோ வாட்டர் பவர் இஸ் ஈக்குவல் டு காமா இன்டு கியூ இன்டு ஹெச். அவுட்புட் பவர் நம்ம என்ன சொல்லலாம், பவர் டெலிவர்டு அப்படின்னு சொல்லிக்கலாமா. ஸோ நம்ம ஒரு இன்புட் பவர் வாட்டரால் ஒரு பவரை கொடுத்து ஸோ நம்ம பவரை டெலிவரி பண்ணுறது, பவர் ஜென்ரேட் பண்ணுறது, தட் இஸ் அவுட்புட் பவர் வி ஆர் கெட்டிங். தட் அவுட்புட் பவர் இஸ் கால்ட் அஸ் பவர் டெலிவர்டு, ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினும் அவங்க கேட்டிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்போ எஃபிஷியன்சினா நம்ம என்னன்னு தெரியணும், வாட்டர் பவர்னா என்னன்னு தெரியணும். அப்படின்னா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் நியூமரிக்கல் கொஸ்டின் கேட்டால் சால்வ் பண்ண முடியும், ரைட். ஸோ இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டர்பைன்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஹைலி எக்ஸ்பெக்டிங் வி ஆர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, பெல்டான் வீல் பிரான்சிஸ் டர்பைன், பெல்டான் வீல் டர்பைன், பிரான்சிஸ் டர்பைன், கெப்லான் டர்பைன், ரைட். பெல்டான் டர்பைன், பிரான்சிஸ் டர்பைன், கெப்லான் டர்பைன், ரைட். ஸோ இந்த 3 இது படிக்கிறோம், PF
K. இந்த ஆர்டர் படி ஞாபகம் வச்சுங்க. பெல்டான் டர்பைன், பிரான்சிஸ் டர்பைன், கெப்லான் டர்பைன், ரைட்? ஸோ இப்போ இந்த பெல்டான் வீல் டர்பைனை பொறுத்து என்ன எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விச் ஆஃப் த ஃபாலோவிங், அதாவது இப்போ கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து எது வந்து உங்களுக்கு டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ பெல்டான், ஆப்ஷன் பி பிரான்சிஸ், கெப்லான். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டர்பைன் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா பெல்டான் வீல்ங்கிறது டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன். ஸோ இது ரேடியல் ஃப்ளோ டர்பைன், இது ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ டிஆர்ஏ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ பிஎஃப்கே டிஆர்ஏ இந்த ஒரு டேபிள் மொத்தம் நீங்கள் மெமரைஸ் பண்ணால் தட் இஸ் எனஃப். ஸோ கொஸ்டின் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு 2 பேஜ் 1.5 பேஜ் உள்ள ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதை வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டேபிளர் ஃபார்மில் கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்போ பெல்டான் வீல் டர்பைன்ங்கிறது டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ, பிரான்சிஸ்ங்கிறது ரேடியல், கெப்லான்ங்கிறது ஆக்சியல் ஃப்ளோ. அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இது பெல்டான் வீல் டர்பைன் போது லோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு, இது மீடியம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு, இதை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீட், ரைட்? ஸோ அப்போ லோ, மீடியம், ஹை. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்ஷனை பொறுத்து என்ன சொல்லுவாங்கன்னா டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் ஒரு டேம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன இம்பல்ஸ் டர்பைன் சொல்கிறாங்க. இந்த 2 ரியாக்ஷன் டர்பைன், ரைட்? இது இம்பல்ஸ் டர்பைன், இது ரியாக்ஷன் டர்பைன். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் டான்சன் கொஸ்டின், சரிங்களா? விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் வந்து பிரான்சிஸ், கெப்லான், பெல்டான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இம்பல்ஸ் டர்பைன்ங்கிறது பெல்டான் டர்பைன்ங்கிறது இம்பல்ஸ் டர்பைன், மற்ற 2 பிரான்சிஸ் கெப்லானும் ரியாக்ஷன் டர்பைன், ரைட்? ஸோ அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெட் அண்ட் டிஸ்சார்ஜ் இதை ரிலேட் பண்ணியும் ப்ரீவியஸ் இயரில் டான்செட்டில் கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு டான்செட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு என்ன ஃப்ளோ டர்பைன் கேட்பாங்க. டான்ஜென்ஷியல் ஃப்ளோவா, ரேடியல் ஃப்ளோவா, ஆக்சியல் ஃப்ளோவா, இது ஒன்று. ஸோ அதே மாதிரி வித் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு, லோ ஸ்பீடு, மீடியம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு, ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு, எது வந்து ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு டர்பைன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டிஎன்இபியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட், ஸோ டான்ஜென்கோ எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷன். ஸோ அப்படிங்கும்போது அந்த எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் சொல்ல இந்த சாப்டர் ஹைட்ராலிக் மிஷின்ங்கிற சாப்டர் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சாப்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் டேர்ம்ஸு, இந்த மாதிரி டர்பைன்னா என்ன, பம்புனா என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு டிஎன்இபி ஏஐ ஆனீங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து இந்த இதை பற்றி ஹைட்ராலிக் பவர் ஜென்ரேஷனை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படிங்க சொல்ல அங்கே நீங்கள் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும், இதெல்லாம் பற்றி படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்னென்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது இம்பார்ட்டன்ட், இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரில் கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேசிஸ்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து கம்பல்சரியாக நம்ம ஒரு சாப்டர் வந்து அதிகமான ப்ராபபிலிட்டி கொடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அப்போ லோ ஸ்பெசிஃபிக், மீடியம் ஸ்பெசிஃபிக், ஹை ஸ்பெசிஃபிக், இம்பல்ஸு, மற்ற 2 ரியாக்ஷன். அதேமாதிரி இது ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் டான்செட் கொஸ்டின் தான். ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ் என்ன டர்பைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தட் இஸ் பெல்டான், பிரான்சிஸ் இது கொடுத்துருப்பாங்க பெல்டான். இது மீடியம் ஹெட் மீடியம் டிஸ்சார்ஜ், லோ ஹெட் ஹை டிஸ்சார்ஜ், ரைட்? ஸோ இதை கம்பேர் பண்ணி இந்த பாக்ஸை மட்டும் படிச்சிங்க. இந்த பாக்ஸ் படித்தா திஸ் இஸ் எனஃப், மோர் தென் எனஃப் டைப்ஸ் ஆஃப் டர்பைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை கண்டினியூ பண்ணோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ முக்கியமாக ஒன்றே ஒன்று மொத்தம் என்ன அப்படின்னா ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் 9.81 kN per meter cube. உங்களுக்கு தெரியும் 9.81 kN per meter cube. டிஸ்சார்ஜ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஹெட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஓவரால் எஃபிஷியன்சி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிரும்? அவுட்புட் பவர் கிடச்சிரும். அவுட்புட் பவர் தான் என்ன சொல்கிறோம்? தட் இஸ் பவர் டெலிவர்டு இன் த சிஸ்டம், பவர் டெலிவர்டு இன் த மெஷினரி பார்ட், சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷின் இதே கொஷின் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து டான்சரில் கேட்பாங்க. அப்போ இதே மாதிரி இங்கேயும் லிங்க் பண்ணி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பவர் உங்களுக்கு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு வாட் இஸ் ரன்னர் பவர் அப்படி கொஷின் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் சாஃப்ட் பவர் அப்படி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்டெரக்டாக ஏதாவது ஃபார்முலா லிங்க் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக இங்கே ஓவரால் எஃபிஷியன்சி அப்புறம் வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 2 கொடுத்துட்டு ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் கேட்கலாம். அப்படி இல்லை இந்த டேபிள் கம்பாரிசன்லேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணும். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் ஷார்ட்டாக டிஓஆர்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் டேம் ஆர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் என்ன? சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி, பிஆர்னு மென்ஷன் பண்ணி ப்ரெஷர் எனர்ஜி, சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி இன்சைடு தி ரன்னர் டிவைடட் பை சேஞ்ச் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இன்சைடு தி ரன்னர். அப்போ என்னென்னா ப்ரெஷர் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம பார்க்குறோம் இன்சைடு தி ரன்னர். தட் இஸ் கால்ட் வாஸ் டிகிரி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ டிகிரி ஆஃப் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம படித்தோம் 2 டைப் ஆஃப் டர்பைன் படித்தோம், இம்பல்ஸ்
டர்பைன், இம்பல்ஸ் ரியாக்ஷன், ரைட்? ஸோ அப்போ இம்பல்ஸ் டர்பைனை பொறுத்த வரைக்கும் R is equal to 0, ரியாக்ஷன் டர்பைனை பொறுத்த வரைக்கும் R is equal to 0 to 1. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை இன்டைரக்டாக கேட்கலாம். நம்ம பெல்டான் படித்தோம். பெல்டான் வீல் டர்பைன்கிறது என்ன டர்பைன்? தட் இஸ் இம்பல்ஸ் டர்பைன். ஃப்ரான்சிஸும் கெப்லானும் என்ன டர்பைன்? ரியாக்ஷன் டர்பைன். ஸோ அப்போ பெல்டான் வீல் டர்பைனுக்கு டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படி கேட்கலாம் இன்டைரக்டாக, சரிங்களா? ஏன்னா பெல்டான் வீல் டர்பைன்கிறது இம்பல்ஸ் டர்பைன், ரைட்? ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் is equal to 0. இது ஒரு பாயிண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். தென் ஸ்பீடு ரேஷியோன்னு ஒரு டேம் சொல்லுவாங்க. ஸ்பீடு ரேஷியோனா பைன்னு டினோட் பண்ணுவாங்க. தட் இஸ் U by V. யூங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ரன்னர் ஸ்பீட். ஸோ இந்த விங்கிறது என்ன? நம்ம வாட்டரோட ஸ்பீட். தட் இஸ் ரூட் ஓவர் ஆஃப் 2G into H, ரைட்? 2G into H. V is equal to 2 into G into H. இது நம்ம படிச்சிருப்போம். V is equal to CV into root of 2GH சொல்லிட்டு முன்னாடி கிளாஸஸில் படிச்சிருவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி நம்ம எடுத்துருவோம். எதுக்காண்டினா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறது. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி நம்ம எடுக்கல. ஒன்லி வாட் எவர் டிஸ்சார்ஜ் இஸ் கம்மிங், தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜை நம்ம எடுத்துருவோம். தட் இஸ் ரூட் ஆஃப் 2GH. அப்போ ஸ்பீடு ரேஷியோங்கிறது U by root of 2GH, சரிங்களா? இந்த மாதிரி அதை எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்பீடு ரேஷியோ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் H. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ரூட் ஆஃப் Hனா என்ன சொல்லுவோம்? H power 1/2. அப்போ 1/H power 1/2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது ஒரு டேமோடி அவங்க லிங்க் பண்ணலாம். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க பேசிக்கை பொறுத்து. தென் முக்கியமான கான்செப்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதாவது திரும்ப திரும்ப வேரியஸ் எக்ஸாமில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுங்க திரும்ப ஈவன் கேட் எக்ஸாமில் இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபார்முலா, சரிங்களா? ஸோ அப்போ என்ன? பம்பு, டர்பைன், ரெண்டு கான்செப்ட் நம்ம படித்தோம். ஸோ அப்போ பம்புக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்னா N into root Q divided by H power 3/4. ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை NS டினோட் பண்ணுவாங்க. Nங்கிறது நார்மல் ஸ்பீட், நம்மளோட நார்மல் RPM சொல்லுவோம், ரொட்டேட் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்பீடு தான். இப்போ N into root Q divided by H power 3/4. இங்கே N into root P H power 5/4. இப்போ கொஸ்டின் என்னன்னா இதுதான் கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய இதுதான். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு H power 3/4 5/4. அந்த ரெண்டுமே ஆப்ஷனாலும் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ பம்புனா H power 3/4, டர்பைனா H power 5/4. இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். 3/4 5/4. அதாவது பம்புனா 3/4 தான். ஆனால் டர்பைன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 5/4. டர்பைனுங்கிறது வேர்டு பெரிய வேர்டா பம்பை விட. ஸோ அப்படிங்க சொல்ல மேலே வந்து நம்பர் வந்து 5 பெரிய, இதோட பெரிய வேல்யூ வரும் 5/4. ஸோ அதே மாதிரி பம்பு அப்படின்னா என்ன வருது? N into root Q. டர்பைன் அப்படின்னா என்ன வருது? ரூட் P, ரைட்? ஸோ அப்போ டர்பைன்னா என்ன? பம்புக்குள்ளான ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டாங்க ரூட் P. இதை நான் வச்சுக்கேன். அப்போ பம்புனா இங்கே P வராது. இதுதான் முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். ஃபார்முலாவை டேரெக்டாக கொஸ்டினில் கேட்டால் இப்படி தான் எலிமினேட் பண்ணணும், சரிங்களா? அப்போ பம்போட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா ரூட்டுக்குள்ளே P வராது. இந்த P இருக்கனால அங்கே P வராது, இப்படி மனப்பாடம் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் P வரும். அப்போ P தவிர்த்து இன்னொரு டைம் என்ன? டிஸ்சார்ஜ், சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தெளிவாக ஞாபகம். ஸோ அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடோட டெஃபினேஷன் என்னன்னா அந்த டெஃபினேஷனே டேரெக்டாக கேட்பாங்க திரும்ப திரும்ப நிறைய எக்ஸாம். SSC JE TNPSC இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டான்செட்லையும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் TNEB பொறுத்தவரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுங்கிறது ஒரு முக்கியமான டேம். ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் எ ஸ்பீட் விச் ப்ரொடியூஸ் யூனிட் பவர். அது ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பீட். அதை ஏன் ஸ்பெசிஃபிக் சொல்கிறோம்னா எந்த ஒரு டேமே ஸ்பெசிஃபிக் சொல்கிறோம் அப்படின்னா அது யூனிட், அது வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் வெயிட்டில் ஒரு வேல்யூ கொடுக்கும், அப்படி இல்லை யூனிட் வால்யூமில் கொடுக்கும். ஸோ இங்கே பவரை பற்றி பேசினால யூனிட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பீட், ஒரு யூனிட் பவரை அண்டர் யூனிட் ஹெட், ஸ்பீட் விச் ப்ரொடியூஸ் யூனிட் பவர் அண்டர் யூனிட் ஹெட். யூனிட் பவர்னா என்ன அர்த்தம்? 1 கிலோவாட். யூனிட் ஹெட்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர் ஹெட்டில் 1 கிலோவாட் பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பீடு தேவைப்படுதோ தட் ஸ்பீட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட், ரைட்? ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடோட டெஃபினிஷன். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இஸ் எ ஸ்பீட் விச் ப்ரொடியூஸ் யூனிட் பவர் அண்டர் யூனிட் ஹெட், ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்மளோட பம்ப்ஸ் அண்ட் டர்பைன் சாப்டர். இந்த சாப்டர் பொறுத்த முக்கியமாக நான் முன்னாடி படித்த அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெல்டான், ஃப்ரான்சிஸ், கெப்லான். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை பற்றி படிக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக கேட்கலாம், அது ஒரு கொஸ்டின். அப்படி இல்லைன்னா அந்த ஹெச்சை ரிலேட் பண்ணி கேட்கலாம். இந்த 3/4 0.75 வச்சுருப்பாங்க, 5/4 1.25 வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி 3/4 கேன்சல் அவுட் பண்ணி 0.75, 5/4 கேன்சல் அவுட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்கலாம், சரிங்களா? அதனால் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அதை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணி சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக 1.75 இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக படிச்சிங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்பீடோட டெஃபினிஷன் ப்ரொடியூஸ் யூனிட் பவர் அண்டர் யூனிட் ஹெட். திஸ் இஸ் பம்ப்ஸ் அண்ட் டர்பைன்ஸ். ஸோ இதோடு நமக்கு என்ன ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது என்ன? என்விரான்மெண்டல் பொல்யூஷன்.
திரும்ப நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ பேசிக் சிவில் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஒரு எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு 3 to 4 கொஷின் கேட்பாங்க. ஹைலி பாசிபிள் வந்து 4 கொஷின் வைங்களேன். ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த 4 கொஷினில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 2 கொஷின் அடிக்கணும். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், மினிமம் 50% மேலே பாசிபிலிட்டி அடிக்கும். சரிங்களா? 2 கொஷின், அதாவது நம்மளோட கண்டென்ட் வந்து படிச்சிங்கன்னா 3 கொஷின் பாசிபிள். 4 கொஷின் கேட்டாங்கன்னா 3 கொஷின் இஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மினிமம் வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் படிங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் ரொம்ப எலாபரேட்டட் கண்டென்ட். சொல்ல போகிறதா அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதான், ஒரு சிவில் இன்ஜினியருக்கே இந்த சப்ஜெக்ட் படிக்க ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர், எந்த ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து பேசிக் ட்ரிபிளிக்காண்டி படிக்க மாட்டாங்க, பேசிக் சிவிலுக்காண்டி படிக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்ட் யாருக்காண்டி மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்காண்டி பண்ணணும், யாராக இருந்தாலுமே பேசிக் சிவில் வந்து யாராக இருந்தாலுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி நடத்துறதுக்குள்ள ரீசன் யாராக இருக்குன்னா அதர் டிபார்ட்மெண்ட் பீப்புள், மெக்கானிக்கல் பீப்புள், அப்புறம் ட்ரிபிளி பீப்புள். ஸோ மெக்கானிக்கல் கூட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் அவங்களுக்கும் படிப்பாங்க, சிவில் மெக்கானிக்கல் காமன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் ஃப்ளூயிட் ஃபண்டமெண்டல் தெரியும். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அந்த டாபிக் மட்டும்தான் நோட்ஸ் தேவைப்படும். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். ஆனால் எலக்ட்ரிக்கல் பீப்புளை பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு தான் மேஜர் வேகன்சி இன் டிஎன்இபி அப்படிங்கும்போது அந்த எலக்ட்ரிக்கல் பீப்புளுக்காண்டி தான் ஃபோக்கஸ் கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் படித்தா போகணும். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இஸ் ஓவர்.